சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி 4 வந்து தாட் சிஸ்டம் 8 பேட்ரியாட் சிஸ்டம்னு ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் வந்து டெலிவரி கொடுப்பாங்க அமேசானில். அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸும் பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸும் தான் வந்து இன்கமிங் த்ரெட் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நிறைய பண்ண முடியல, உழுந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் அண்ணன் புட்டின். நல்லா யோசிச்சு பாருங்க விக்ரம், ஈரான்லேருந்து வந்த மிசைலையே உங்களுடைய க்ளோசஸ்ட் அலை இஸ்ரேலை ஹிட் பண்ணுறதுலேருந்து உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ரஷ்யாவோட ஓரஷ்னிக்கு, இஸ்கந்தரு, ஜிர்கானு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சாட்டன் 2 இதெல்லாம் வந்து விழுந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈரானையே உங்களால் சமாளிக்க முடியல, உங்களுடைய பேட்ரியாட் சிஸ்டமோ இல்லை தேட்டர் ஹை ஆல்டிடியூடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடோ இல்லை அந்த அயன் டோம் டேவிட் ஸ்லிங்கு இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னும் போது ரஷ்யாவை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸோடைய எஃபிஷியன்சி ஆர் லேக் ஆஃப் இட் அது வந்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் இவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் ட்ரூ ஹோப் 3 அதில் வந்து வெஸ்டர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படின்றது இன்றைக்கி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் இங்கே வந்து பென்டகனில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஈரானோடைய மிசைலையே நம்மளால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நாளைக்கு அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யா குண்டு போட்டானா என்னடா பண்ணுவீங்க? அவனை வேற உசுப்பேத்தி விட்டுனுக்குறோம், நாங்கள் அது பண்ண போகிறோம் பாரு, இதை பண்ண போகிறோம் பாருன்னு. இப்போ வெட்ட வெளிச்சமாக போயிடுச்சடா. சும்மா இருந்திருந்தாலாவது பார்த்தியா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, தாடு இருக்குது, பேட்ரியார் இருக்குது அப்படின்னு ஒரு சீன் போட்டிருக்கலாம். இப்போ இதெல்லாம் டம்மின்னு தெரிஞ்சு போச்சே, என்ன பண்ண போகிறீங்க? யூசி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த ஸ்லோ மூவிங் ட்ரோன்ஸ் தான் வந்தது, 1-2 மிசைல் வந்தது, நம்ம அந்த லேயர் டிஃபென்ஸில் அதை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 100 மிசைல் 150 மிசைல் அப்படின்னு வரல. அந்த மாதிரி வரும்போது யாராக இருந்தாலும் கஷ்டம்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட்டு ஈரானே இந்த மாதிரி 100 மிசைல் அனுப்பும்போது ரஷ்யாவால் அனுப்ப முடியாதா? அப்போ உங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன ஆகும்? டப்புன்னு தூக்கி போட்டு போவாங்க. யூரோப்பில் அவங்க தூக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால. இப்போ உட்காந்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நாம் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம், அப்கிரேட் பண்ணோம், இவ்வளோ செலவு பண்ணணும், ஜிடிபியில் 3.5 எப்போ செலவு பண்ணி எப்போ வாங்க போகிறீங்க? எதனா நேராக சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி 4 வந்து தாட் சிஸ்டம் 8 பேட்ரியாட் சிஸ்டம்னு ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் வந்து டெலிவரி கொடுப்பாங்க அமேசானில். எவ்வளோ நாள் ஆகும் இதுக்கு? அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஜிடிபியில் 3.5 அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி சொல்லி நாளைக்கு காசு எடுத்து கொடுத்துட போகிறீங்களா? இதெல்லாம் யோசிக்க வேணாம் நீங்கள்.